அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம், போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனுசு ராசியில் 2025 வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி சொல்வார்கள். இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு, புதிய தொழில் கல்வி விருத்தியாகும், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு, அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்களுக்கு சிறப்பு, அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களில் ராகு, கேது, குரு 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். இன்னொரு 1.5 வருஷத்துக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் புகானுக்கு 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் முதல் 2 பாதம் ஒரு ராசியிலும் மற்ற 2 பாதங்கள் ஒரு ராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக உடலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா டென்ஷன் ஆகிறது, மனச்சஞ்சலப்படுறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வனப்பும் வசீகரமும் உடையவர்கள், நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள். சித்திரை நட்சத்திராதிபதி செவ்வாய் வருட தொடக்கத்தில் துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். வக்கர நேச நிலையில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. காவல்துறை, இராணுவம், மருத்துவம், விவசாயம் சார்ந்த துறைகளில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. புதிய தொழில், புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 10வது வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தொழில் மூலம் பணம், வருமானம் உண்டு. கணவன் மனைவி இருவரும் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கலாம். மனைவியுடைய, கணவருடைய ஆதரவு, ஒற்றுமை இந்த காலகட்டம் உண்டு. தை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு செல்கிறார். துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீடு. தந்தை செய்கின்ற தொழில், தந்தை செய்கின்ற வேலை, தந்தையாருடன் கூட்டாக சேர்ந்து தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 9வது வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியில் செல்லும்போது தந்தையார் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பணப்பிராப்தம் உண்டு. அதாவது 2025 மே மாதம் வரை செவ்வாய் புகானால் உங்களுக்கு பணம் வரும், குடும்ப கஷ்டம் தீரும். துலாம் ராசிக்கு 12வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். 6வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். 2025 தமிழோடபடி சித்திரை மாதம் வரை முதல் 4 மாத காலம் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது அதிக பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு மூலம் வருமானம் பெறலாம். தொலைத்தொடர்புகள் மூலம், வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், உடனே வேலை கிடைக்கும். 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் குறையும். பகலில் கூட நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு வழியில் பணங்காசு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உடலில் வயிறு சார்ந்த பிரச்சனை,
அஜீரண கோளாறு இப்படிலாம் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் மந்தமாக இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத நிலை சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். 6ஆம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் நன்றாகத்தான் இருக்கிறது. அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, பர்மனெண்ட்டு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது பேரும் புகழும், அந்தஸ்து, மதிப்பு மரியாதையும் உயரும். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தாத்தா அப்பா வழிபட்ட குலதெய்வத்தை வழிபடுங்க. 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். அல்லது பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைலாம் வரும். பூரிய சொத்துக்கள், பாக்கிய வரப்பு தடுத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள், அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து சார்ந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தை விட்டு இடமாறி இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3க்கும் 6க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம். குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கடந்த வருஷம் பண சேமிப்பு இல்லாதவர்கள் இந்த வருஷம் சேமிச்சுக்கலாம். தை மாதம் 29ஆம் தேதி வரை குரு வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடன் காட்சி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைக்கலாம். வெளியில் கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். நகையை பேங்கில் அடமானம் ஆகிட்டு கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி நகையை திருப்பி வாங்கிடலாம். இல்லைன்னா வீடு கட்டலாம். புதிய விவசாய நிலங்கள் கூட வாங்கலாம். 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்து சேமிப்பை உண்டாக்குகிறார். பணம் சேமித்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம்லாம் கரைஞ்சி காலியாயிரும். ஏதோ ஒரு வழியில் செலவுகள் கொண்டே இருக்கும். 2025ஆம் வருடம் தமிழோடபடி சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் பெயர்ச்சியாகிறார்கள். லாபஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே கேது பயிற்சி ஆகும்போது விவசாயம், மண், நிலம், பூமி, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், அமானுஷிய வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. 11வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது எல்லா வழியிலும் நீங்கள் லாபம் பெற்று விடலாம். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது பூர்வீகத்தில் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு. நீங்கள் சொல்கிறது உங்கள் பிள்ளை கேட்காது, உங்கள் பிள்ளைங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அல்லது பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுலாம் காட்டும். பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஒரு சிலருக்கு தீராத பிரச்சனைகள் கூட வரும். சித்திரை மாதத்துக்கு பிறகு ராகு சனி கூட்டணி சேருவது பல வருஷமாக இழுப்பறியில் இருந்த சொத்து பிரச்சனைலாம் தீர்வுக்கு வரும். திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகல அப்படின்னு இருந்தவர்கள் கூட குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க. 2025ஆம் வருடம் மே மாதம் தமிழோடபடி வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். குருபகனுடைய 5ஆம் பார்வை துலாம் ராசியின் மேல் விழும். ஓடி போனவனுக்கு 9லே குரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலும் ஒருவர் உதவி கூட கிடைக்காமல் இருப்பவர்கள் கூட, ஒன்றுமே இல்லாமல் கையங்காலோட நெருக்கடியாக நிற்பவர்கள் கூட அடுத்த வருஷம் பிற்பாதி 7 மாத காலம் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படும்படி நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுக்கு சம்பாத்தியம் வரும். அதிக பயணங்களும் இடப்பெயர்வுகளும் ஏற்படும். 9லே குரு வரும்போது சித்தர்கள், மகான்கள், பெற்றோர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம்
அனுகிரகம் கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை முயற்சி ஸ்தானமான 3வது வீட்டின் மேல் விழும்போது உங்கள் முயற்சி காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும். தைரிய வீரியம் பலமாக இருக்கும். 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது சினிமா கலைத்துறையில் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. ஜோதிடம், ஆசிரியர்கள் அமானுஷிய வழியில் ஜொலிக்கலாம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே சனி ராகு கூட்டணி. பல வருடமாக பூரிய சொத்துக்களில் ஒரு இழுபறியாக இருந்த நிலை 2025 பிற்பாதி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீரும். தந்தை காலத்துக்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பரிணம் செய்யக்கூடியவர்கள் பாகம் நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குரு பார்வையில் இருக்கும்போது பூர்வீக புண்ணிய பலம் கிடைக்கிறது. தாத்தா சம்பாதித்த சொத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே அந்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். அங்கேயே நிரந்தரமாக செட்டில்மெண்ட் ஆகலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் 2025ஆம் வருடம் பிற்பாதி கிடைக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான கால நேரம் 2025ஆம் வருடம் இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.